ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் சுண்டல் வச்சு சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் அல்லது டின்னராகவும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சுண்டல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சுண்டலையும் செய்யலாம். இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். சுண்டலை ஒரு 8 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். நல்ல ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே சுண்டலை ஊற வச்சுருங்க. அப்போ நல்லா நம்மளுக்கு ஊறிடும். இப்போ இது நல்லா ஊறட்டுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. நான் ரேசன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ சுண்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சுங்க. அதே மாதிரி அரிசியுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஊற வச்சுருந்த சுண்டலை சேர்த்துக்கலாங்க. சுண்டல் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கடைசியாக நம்ம இதில் ஊற வச்சுருந்த பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அரைச்ச கலவையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தோசை ஊற்றிடலாம். இப்போது அதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடுபடுத்தியிருக்கேங்க. தோசைக்கல் சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம தோசை வார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு ஊற்றி நம்ம நல்லா பேப்பர் போல் தேய்ச்சிக்கலாங்க. நல்ல உங்களுக்கு பேப்பர் மாதிரி தேய்க்க வரும். நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு மேலே சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு தோசைக்கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு தோசை நான் ஊற்றி காட்டுறேங்க. அதே மாதிரி மாவு ஊற்றி நல்லா பேப்பர் போல் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு இப்போ இதில் சுற்றிலும் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சிடலாங்க.
இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தோசை பாருங்க சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட வேணாம், அப்படியே வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான சுண்டல் தோசை வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி கார சட்னி தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.